இந்த வீடியோவில் நம்ம பேர்ன் அவுட்னா என்ன, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ பேர்ன் அவுட் அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தா அந்த வேலை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், அது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், நமக்கு தேவையான இன்க்ரிமெண்ட்ஸ் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த பேர்ன் அவுட்ன்ற சிம்டம் வந்துட்டு பெருசாக வராது. பட் இன்கேஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்குது, நமக்கு அந்த வேலையில் வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒழுங்காக வரமாட்டேங்குது, இல்லை அந்த வேலையில் வந்து நமக்கு தேவையான இன்சென்டிவ்ஸும் வரமாட்டேங்குது, சரி இதெல்லாம் விட்டுட்டு நமக்கு லேர்னிங்கும் பண்ண முடியல, அந்த சேம் டைம்ஸ் வந்துட்டு நமக்கு அப்ரிசியேஷனும் பண்ணுறதுல கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கே தெரியாமல் ஒரு த்ரெஷோல்டு ரீச் பண்ணிவிடும். அது த்ரெஷோல்டு ரீச் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் வந்துட்டு பில்டப் ஆக ஆரம்பிக்கும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம பேர்ன் அவுட்டில் போயிட்டு முடியும். ஸோ இந்த பேர்ன் அவுட் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளை எமோஷ்னலாகவும் அஃபெக்ட் பண்ணும், ஃபிசிக்கலாகவும் அஃபெக்ட் பண்ணும், சைக்காலஜிக்கலாகவும் அஃபெக்ட் பண்ணும். எமோஷ்னல் அஃபெக்ட் பண்ணுறதுனா என்னென்னா, நம்மளால் வந்துட்டு ஒழுங்காக ஒரு முடிவு எடுக்க முடியாத லெவலுக்கு வந்து அது தள்ளிடும். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வாழ்க்கையை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் நம்ம அதை வந்து பார்க்கவே முடியாது, ரொம்ப நெகட்டிவான கண்ணோட்டத்திலே பார்க்குற ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்மளும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறதோ இல்லை ரொம்ப பதட்டப்படுறதோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். அடுத்து ஃபிசிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்துட்டு நிறைய வேலை கொடுத்தாலும் எல்லாத்தையும் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடும். பட் இந்த பேர்ன் அவுட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம செய்கிறது வந்துட்டு சின்ன வேலையை செஞ்சாலும் சரி அவ்வளோ சீக்கிரமாக நம்ம டயர்ட் ஆகிடுவோம். ஸோ அந்த டயர்ட்னஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வர ஆரம்பிச்சிட்டு எந்த வேலையும் நம்மளால் முடிக்கவே முடியாது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் கெட்டுரும். அப்புறம் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதாவது பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே குறைஞ்சிரும். வாழ்க்கை மேலே பெரிய நாட்டம் இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம சைக்காலஜிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் நம்ம நிறைய பேர்கிட்ட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது இந்த மாதிரி நிறைய இருந்தப்போ, பட் இதெல்லாம் இல்லாமல் நம்மளே லோன்லியாக வித்ட்ராவுனா நமக்குள்ளேயே வச்சுப்போம். ஃபேமிலி மெம்பர்ஸோட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டோம், எதுவுமே லைக் ஒரு இன்ட்ராக்ஷனே பெருசாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த பேர்ன் அவுட்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கே தெரியாமல் இந்த இடத்துல போய் மாட்டிப்போம். ஸோ இன்கேஸ் இப்படி நீங்கள் போய் மாட்டுறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஸ்லீப்பு, நம்மளுடைய உணவு, அப்புறம் நம்மளுடைய எக்ஸசைஸ், இது மூணுத்தையும் என்ன நடந்தாலும் சரி என்றைக்குமே நம்ம விடக்கூடாது. இதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம மூடியை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். சரி இதையும் பண்ணிட்டேன் சார், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், இந்த வேலையில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸு, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஏற்படும். ஸோ இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களோட வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை அடுத்த நாள் தள்ளி போகிறத ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் தள்ளி போகிறத அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு அன்றைக்கான வேலையை வந்து அன்றைக்கி முடிக்க ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய முடிக்க உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலும் பில்டப் ஆகும். இதனாலே உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்துட்டு கம்மியாகும். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி இதெல்லாம் நான் பண்ணுறேன் ஓகே, பட் ஆனால் வந்துட்டு எனக்கு வேலையில் வந்துட்டு எனக்கு தேவையான இன்க்ரிமெண்ட்டோ அப்ரிசியேஷனோ கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையில் நீங்கள் எப்போ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் அதில் வந்து லேர்ன் பண்ணுறதா இருக்கணும், இல்லை அதில் சம்பாதிக்கிறதா இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா அந்த வேலையில் நீங்கள் இருக்கிறது வந்துட்டு ஒரு போதும் பெருசாக கிடையாது. ஸோ அப்படி இன்கேஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல தள்ளப்படுறீங்க, உங்களால் லேர்ன் பண்ண முடியல, பெருசாக சம்பாதிக்க முடியலன்னா நீங்கள் அடுத்த வேலையை பார்க்குறது உங்களுக்கு கரெக்டான விஷயமா இருக்கும். அப்படி போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்டிவாக நீங்கள் மேலே போயிடலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஐயோ இந்த வேலையை விட்டுட்டா நம்ம வேறு வேலை கிடைக்காதோ, இதனாலே அதே இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஃபைன், இது மாதிரி இருக்கலாம், பட் உலகம் வந்து ரொம்ப பெருசு. நம்ம வந்துட்டு ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கும்போது அது மட்டும்தான் தோணும். உலகத்தை போய் பார்க்கும்போது அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம அதை தேட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும். பேர்ன் அவுட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த பேர்ன் அவுட் சமயத்தில் ஆல்கஹால் குடிக்கிறதோ இல்லை ஸ்மோக்கிங் நிறைய பண்ணுறதோ ட்ரக்ஸ் எடுக்கிறதோ வந்து நிறைய பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம அதுலேருந்து டைவர்ட் பண்ணிட்டு வெளில ஓடி போயிடலாம், அந்த நம்ம பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளில ஓடி போயிடலாம், எஸ்கேப் ஆகிடலாம், திருப்பி வந்து காலைல தான் போய் அந்த பிரச்சனையை பார்க்க போகிறோன்ற ஒரு நினப்பு. பட் என்னென்னா அந்த பிரச்சனை அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் டெய்லி ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்ஷனில் போய் முடிஞ்சிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து ஒரு குவாலிட்டி டைமாக வந்துட்டு உங்களுக்கே நீங்களே வந்து ஒரு பர்சனல் ஹாபியை வந்துட்டு உண்டாக்குனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர்ன் அவுட்லேருந்து வெளில வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.